லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 492. ஓகேவா, 492 நம்ம இன்றைக்கி என்ன வின்னிங் கொடுக்குறது நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு மெயினாக கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 1 நம்பர் கொடுத்தோம். இதில் வந்து 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம 0 4 கொடுத்தோம். ஆனால் கொஞ்சம் 0 தான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் நம்ம வந்து 4ஆம் நம்பர் தான் வந்துச்சு. ஆனால் வீக்லி சார்ட்டும் டெய்லி சார்ட்டும் மேட்ச் பண்ணல. எனக்கு வீக்லி சார்ட்டில் 4ஆம் நம்பர் டெய்லி சார்ட்டில் 0 கிடச்சி. அதனால தான் நான் 0 மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தேன் நம்ம. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஐசி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து இந்த 4 நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா நமக்கு டெய்லி சார்ட்டில் 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சனால தான் நம்ம எடுத்தோம். ஆனால் வீக்லி சார்ட்டில் நமக்கு கிடச்சது 449. இது வந்து இன்றைக்கி வந்து நமக்கு ஏபியில் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கி எனக்கு கசிங்க பார்க்கலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வீக்லி சார்ட் தான் நான் எடுத்து வந்தேன். ஆனால் டெய்லி சார்ட் மெத்தட் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு சில டைம் தான் ஒர்க் ஆகுது. அதனால் நம்ம வீக்லி சார்ட்டும் டெய்லி சார்ட்டும் மேட்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கணிப்பில் வந்துச்சு நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஐசி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர் டிஜல் 30 ரூபாய்க்கு 90000 கொடுத்துருக்காங்க. ஃபோர் டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000. 3 நம்பர் வினிங் வச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு ஒரு ஆல் போர்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வீக்லி சார்ட் வச்சு ஒரு நம்பர்ஸ் ஆல் போர்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெய்லி சார்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதில் நம்ம ஒரு 5 days ரிசல்ட் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு வந்து 124. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 124 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 349. ஓகே, 349. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு வந்து 6 அல்லது 5. ஓகேவா, 6 5 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, இதில் நம்ம வந்து 124 வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 766. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 766 எஸ்என் ஆப்ஷன் 349 போடையில நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 5. ஓகேவா, 0 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 766 வச்சுருக்கு. நமக்கு 0 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 561. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 561 எஸ்என் ஆப்ஷன் 349 போடையில நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 6. ஓகேவா, 7 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அது நம்ம அந்த 561 வச்சுருக்கு. நமக்கு 7 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 007. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 007 எஸ்ஐன் ஆப்ஷன் 349 போடையில நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 5. 9 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அது நம்ம அந்த 007 வச்சுருக்கு. நமக்கு 9 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இது 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 492. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 எஸ்ஐன் ஆப்ஷன் 349 போடையில நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 8. ஓகேவா, 4 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 வச்சுருக்கு. நமக்கு வந்து 4 அல்லது 8ஆம் நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாளாக வந்து 8ஆம் நம்பர் வந்து வராமே இருக்குது. ஓகே, ஒரு நாளைக்கு 8 அல்லது 4 எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர் இந்த மாதம் கொஞ்சம் நிறையாவே விளாண்டுட்டேன். நாளை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மேடம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வச்சு ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்துகிறோம். வீக்லி சார்ட்டில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஒரு 2 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம என்ன வருதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்கியதாரா நாளைக்கு மண்டே ரிசல்ட். ஓகே, மண்டே திங்கக்கிழமை. இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, 4 days ரிசல்ட்டு
இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 153 வைக்கும். 153 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 153 போட்டு வரோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 616 வைக்கும். 616 இதில் நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 4 2 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 153 வச்சுருக்கு. நமக்கு 4 நம்பர் கிடச்சிருக்கு. இது 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 241. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 616 போடையில நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 7. 07 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம வந்து 241 வச்சுருக்கு. நமக்கு 0 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 974. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 974 வச்சுருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அல்லது 0 கிடச்சிருக்கு. 90 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் எதுனா ஆல் போர்டுக்கான நம்பர். அதே நம்ம 974 வச்சுருக்கு. நமக்கு 9 அல்லது 0 கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 119. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 119 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 616 வச்சுருக்கீங்களா. நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 2 ஓகே. 3 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 119 வச்சுருக்கீங்களா. நமக்கு 3 அல்லது 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இதிலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் எப்படி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த 82 28 இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த 83 38 இதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒத்துந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு நாளைக்கான ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிடச்சது பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 8ஆம் நம்பர் வந்து நம்ம கொடுக்குறது. 4 8லேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக நம்ம ஈகிலி சார்ட் எடுத்தது நமக்கு வந்து 2 அல்லது 3 ஓகேவா. 2 3லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தோன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொண்டு இருக்கோம். இதில் 42 24 82 28 இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. 43 34 83 38 இதெல்லாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸாக மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 492 ஓகேவா. 492 இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரஞ்சித் குமார் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக கசிங் எடுத்துருக்காப்புல. ஆனால் 9ஆம் நம்பர் வந்து பி போர்டுக்கு வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சி போர்டுக்கு மாற்றி வச்சிட்டாப்புல. அடுத்து மதியன் அவரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து 4ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. ஆனால் மேக்ஸிமம் சி போர்டுக்கு தான் ஒரு நம்பர் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஏ போர்டுக்கு வந்துருச்சு. ஆனால் 4ஆம் நம்பர் குமாரமுத்து அவர் ஆல் போர்டுக்கு 4 9 கொடுத்துருக்காப்புல. 2 நம்பருமே இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து இன்னிங்ஸ் இருக்குது. 2 நம்பருமே அருமையான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து தனி ஒருவன் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 2 அல்லது 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பராக இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் ரஞ்சித் குமார் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு 0-29 எடுத்துருக்காப்புல. ஆனால் 92 வச்சுருந்தப்போனா ஒரு பிசி ஒரு அருமையான இன்னிங்ஸ் எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெப்ஸ் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு தரமான சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து மதுக்குட்டி அவர் பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. நமக்கு 2ஆம் நம்பர் சூப்பராக வந்து இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக நமக்கு பாலமுருகன் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அல்லது 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா பேர் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனால் 2ஆம் நம்பர் சூப்பராக வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 4 அல்லது 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தது கில்லர் ஜில்லு அவங்க பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2ஆம் நம்பர்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க. அடுத்து மாணிக்கம் சந்தியா அவங்க பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு ஷீலா பிரபாகரன் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 9 அல்லது 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் சூப்பராக இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு 9-2 வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அந்த 9-2 மேட்ச் பண்ணியிருந்தாலே ஒரு சூப்பரான ஒரு ஏசி இன்னிங்ஸ் பிசி இன்னிங்ஸ் எடுத்து வந்துருக்கலாம். அடுத்து மணிமேகலை அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு 1 அல்லது 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு.
அடுத்து குணசேகரன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டு சிங்கிள் ஷாட் வந்து 10,000 செட்டு வயசு சொல்லியிருக்கப்படா. ஆனால் சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்படா. ஆனால் பி போர்டு ரெண்டு கொஞ்சம் வயசு சொல்லப்படா. ஆனால் 2ஆம் நம்பர் பி போர்டு கொஞ்சம் சி போர்டுக்கு வச்சுருந்தா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஆனால் சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்படா. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேர் வர தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக நம்பர்ஸ் எடுத்துருக்கப்படா. ஆனால் 92 எடுத்துருக்கப்படா. ஆனால் ஏவிக்கு எடுத்துருக்கப்படா. ஆனால் 2 நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் எடுத்துட்டப்படா. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. ஆனால் 1ஆம் நம்பர் கொஞ்சம் விட்டுட்டப்படா. அடுத்த பார்த்தீங்கன்னா கலைச்சரவன் அவர் 3லேருந்து 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பா. 4ஆம் நம்பர் இன்றைக்கி சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருப்பா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்ம சேனலில் சூப்பரான வின்னிங்ஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தேன். இவரால் கொஞ்சம் அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருந்தப்படா. ஓகே, அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 9, 2 அந்த 4ஆம் நம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுத்துருங்க. ரொம்ப அதிகமாக கொடுத்த நம்பர்ஸ் 2ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தீங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்மியான நம்பர்ஸ் நீங்கள் கொடுங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்கள், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்ப்போம். ஓகேவா?